வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். நேற்று வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம். இன்றைக்கி வந்து சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம மத்தியானம் ஒரு விருந்து இருக்குது அப்படிங்கிறனால ஒரு சமையல் இன்றைக்கி பண்ணலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஆனால் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தயிர் ஸ்மூத்தி தான். இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் போட்டிருக்கோம். தயிரோடு சேர்த்து வாழைப்பழம், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கொய்யாப்பழம் போட்டிருக்கோம். அதோட வந்து கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் வந்து நட்ஸுக்காக நிலக்கடலை போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய காலை உணவு. நம்ம கொஞ்ச நாளாக வந்து 2-3 நாளாக வந்து தைராய்டை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு வந்து தைராய்டு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய உணவுகள். இது அத்தனையுமே நட்ஸாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், எல்லாமே வந்து தைராய்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நேற்று வந்து ஹைப்போதைராய்டிசம் பற்றி பேசினோம். அடுத்து வந்து ஹைப்பரை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வந்து தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் வந்து மருத்துவர் இல்லை அப்படின்னு ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிக்கங்க. நான் வந்து இந்த உணவுலாம் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இந்த உணவுனால வந்து தைராய்டு பிரச்சனை சரியாயிருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு சரியாகலாம், ஒரு சிலருக்கு வந்து மெயின்டைன் ஆகலாம். அதனால் உங்களுடைய மருத்துவரோட கலந்து ஆலோசனை மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கங்க. அதோடு சேர்த்து இந்த மாதிரி உணவுகளை வந்து உங்களுடைய ஃபுட் சைக்கிளில் சேர்த்துக்கங்க. ஓகே.